ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 46:13. அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று யோனா சொல்லி இருக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அவை நிரந்தரமாயிருக்கும். பிசாசும் விடுதலை கொடுக்கிறான், அவை நிலைத்திராது. அந்த விடுதலை நம்மை மோசம் போக்கவே. ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்முடைய ஐஸ்வர்யம். ஆபரணம், வீடு, வாசல், பந்தங்கள், வேலை, வருமானம், சொத்து, சுகம், இவைகள் அனைத்துமே நாம் தேவனுக்குள் இருந்தால் மாத்திரமே நிலைத்திருக்கும். நம்முடைய எதிர்காலமே கர்த்தர் தான். அவரால் என்று நமக்கு நிம்மதி இல்லை. அவரை அண்டிக் கொண்ட நாம் அனைவரும் பாக்கியவான்கள். இப்பேற்பட்ட தெய்வம் வேற எந்த ஜாதிக்கும் கிடையாது. நமக்காக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நம் அஸ்திபாரம், அவரே நம் நம்பிக்கையும் எதிர்காலமும் ஆகும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.